ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்க தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் கூட தெய்வ சமூகத்தில் வந்து அவர் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல கிருபை செய்துள்ளார். ஆமென். இந்த ஜெபத்துக்காக அப்படியே கண்களை மூடி இந்த ஆரம்ப ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாமா? அப்பா, தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் ஆளுகை செய்யணும். நம்ம பாடுகிறதான பாடல், ஆராதனை, தெய்வ வார்த்தை நமக்கு பிரோஜனமாக இருக்கும்படியாக, தேவ சத்தம் நம்ம நடுவில் துணுக்கும்படியாக அப்படி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? இசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நல்ல நேரத்தில் உங்கள் சமூகத்தில் இந்த காலையில் அப்பா கத்தா வரும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, உங்கள் மகிமையின் பிரசன்னத்தினால எங்கள் நிரப்பு ஆண்டவர். இந்த நாளுக்குரிய வார்த்தை அப்போ எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் தேவம் எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த ஜெபம் முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவை நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம ஆராதனை செய்து நம்ம தேவ வார்த்தை கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் பாஸ்டர் சாமுவேல் ராஜகுமார் இருக்கிறாங்க. மீதிமான நேரத்தை நம்ம அவருடைய கரத்தில் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய நாளை காணும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்ற பாடலை விசுவாசத்தோடு பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். சொல்லுங்க. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலி
பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவைகள் நம்மை நெருக்கும் போது எல்லாம் மனிதர்கள் முன்பதாக நம்முடைய தலை குனியாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இந்த நாளில் கூட ஒரு வேத வசனத்தை பார்த்து நாம் தேவனை தியானித்து நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எருசலேம் பட்டணத்தார் பேதுருவின் மூலியமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது என்று அறிந்து பேதுரு நிழல்பட்டு கூட எப்படியாவது வியாதிகள் சுகமாகணும்னு சொல்லி அவர் வருகிற பாதையில், அப்போஸ்தலர்கள் நடந்து வருகிற பாதைகளிலே வியாதியஸ்தரில் கொண்டாந்து அவர்கள் கட்டலில் அல்லது கீழே அவங்க வச்சுட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல அவர்கள் வேதம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த குணமாக்கப்பட்ட செய்தியை கேட்ட அதுக்கு அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறைச்சாலையில், பொதுவான சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் பொறாமையினால் எழும்பவர்கள் அநேகர் எழும்புவாங்க, நம்முடைய வழிகளை, ஆசீர்வாதமான வழிகளை அடைப்பதற்கு. ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில், அவர்கள் பொதுவான சிறைச்சாலையில் அடைத்தார்கள் என்று 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் 19வது வசனத்தில் அந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எந்த சிறைச்சாலையின் கதவுகள் அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாமல் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்து தேவதூதனை கொண்டு அவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து அவர்களை திரும்ப தேவ ஆலயத்தில் சாட்சியாய் நிறுத்துகிறார். அதில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது எப்படி அந்த இடத்துல தேவநாமம் மகிமைப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வாசல்கள் மனிதர்கள் மூலியமாய் அடைக்கப்பட்டிருக்கலாம், சத்துருக்கள் மூலியமாய் அடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக ஒரு புதிய வாசலை திறப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாசலை திறப்பதற்கு அவர் மனுஷனை உபயோகப்படுத்தல, தேவ தூதனை அனுப்புவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் தேவ தூதனை அனுப்புவார், உங்களுடைய குடும்பங்களுக்காக தேவ தூதனை அனுப்புவார். எந்த சிறைச்சாலைக்குள்ள, பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள அல்லது பிசாசின் போராட்டத்தில், தேவைகளில், எதில் நாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சிறைச்சாலையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க கர்த்தர் இந்த நாளிலே அவர் தேவதூதனை அனுப்பி நம்மை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். விசுவாசிங்க. இந்த நாள் முடிவதற்குள்ளாக அதை நீங்கள் பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. நிச்சயமாகவே இன்னைக்கு காலையில் நான் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு ஒரு திறந்த வாசலை, அடைக்கப்பட்ட வாசல்களிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் மகிமைப்படுத்துவீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் 20வது வசனத்தில்
அந்த தேவதூதன் சொல்றாரு, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அதனால உங்களை கர்த்தர் சபையிலே சாட்சியாய் நிறுத்துவார். உங்களுக்கு ஒரு வாசலை இன்றைக்கு திறப்பார். விசுவாசத்தோடு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நம்பி அதிகாலையில் ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே தகப்பனே அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் பொறாமையினாலே எழும்பி அவர்களுடைய வாசல்களை, அவருடைய ஊழிய வாசல்களை அடைத்து போட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நீ தேவ தூதனை கொண்டு திறந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. அதே போல இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைப்பீனாக. யார் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொறாமை கொண்டு எழும்பினாலும் தேவ தூதர்களை கொண்டு உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துவீனாக. எல்லா துதியும் கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, நம்ம தொடர்ந்து இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாள் இணைந்து நம்ம தேவனை ஆராதனை செய்து தெய்வ வார்த்தைகளை கேட்டு நமக்காக ஜெபிக்கிறோம். அநேகங்களை தொடர்பு கொண்டு இந்த ஜெபத்தை குறித்து வாழ்த்துல சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக தடையில்லாமல் நடக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் எங்களோட இணைந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். God bless you.